லாஸ்ட் தேர்ஸ்டே நம்ம எடுத்த என்ட்ரிஸு ஸோ அந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ஒரு 4000 பாயிண்ட் வரைக்கும் டவுனில் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் தேர்ஸ்டே வந்துட்டு நியர்லி 3+ என்ட்ரிஸ் எடுத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம பியரிஷ் சைடு நம்ம எடுத்திருந்தோம். என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 125 ட்ரை ப்ரைஸு 25,700. இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 115 அந்த ரேஞ்சஸ் தான். ஸோ அது ரீச் ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி 190 வரைக்கும் நமக்கு ரீச் ஆச்சு. ஸோ மார்னிங் நமக்கு ஒரு 9:30க்கே அந்த என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக ஒரு 75 பாயிண்ட்டு நமக்கு அன்னைக்கு அது நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமே நம்ம ஒரு 10 o'clock நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு நெக்ஸ்ட் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் ரேலி வந்து பார்த்தீங்கன்னா சிஇ சைடு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரியுமே அதை ஃபாலோ பண்ணி அடுத்த என்ட்ரி 83400 சிஇ சைடு நம்ம ஒரு என்ட்ரி வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ 190 அது நியர்லி வந்து ரீச் ஆனதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 250 ப்ளஸ் வரைக்குமே நமக்கு ரீச் ஆச்சு. 250 270 வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம தேர்ட் என்ட்ரி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 1050க்கே அடுத்த என்ட்ரி. இது என்னன்னா இந்த என்ட்ரிஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த என்ட்ரிஸ் எடுத்தது. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு அந்த பேசிஸ் தான். இந்த என்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அடுத்த என்ட்ரி ஏன்னா ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் என்ட்ரி அடுத்து அகெயின் புல்லிஷ் சைடு. நம்மளோட என்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 150 நியர் நமக்கு நம்ம என்ட்ரி ஆனோம். அண்டு இது வந்துட்டு சென்செக்ஸில் நம்ம எடுத்திருந்தோம் இந்த என்ட்ரிஸ். ஸோ இது வந்துட்டு இதுவும் நமக்கு டார்கெட்டு ஹிட்டு. ஸோ நமக்கு தேர்ஸ்டே மட்டும் 3 என்ட்ரி அண்ட் 3மே டார்கெட் ஹிட்டு. ஸோ நம்ம ஒரு 1 o'clock நம்ம ட்ரேட் அதுக்கப்புறம் பண்ணல, க்ளோஸ் பண்ணியாச்சு. அரௌண்டு நமக்கு தேர்ஸ்டே மட்டும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 70 to 75 பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே அரௌண்டு நமக்கு நியர்லி 70 பாயிண்ட்டு 70 to 80 பாயிண்ட். அடுத்து இதுவுமே நமக்கு ஒரு நல்ல ரேஞ்சஸ் செட்டப் தான் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நியர்லி 50+ தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஏன்டேரா தேர்ஸ்டே நமக்கு ஒரு அரௌண்டு 150+ to 200 அந்த ரேஞ்சஸில் நமக்கு தேர்ஸ்டே நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட குரூப்லேயே இந்த டெய்லி நம்மளோட கால்ஸ் லிஸ்ட்டு அண்ட் ஸ்டாப் லாஸு டார்கெட்டு அண்டு ஓவராலாக 3+ மந்த் நமக்கு டார்கெட் வந்துட்டு நமக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு குரூப்லேயே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.